அடுத்ததா 4வது பிளேஸ் துரந்தரவுடன் 40 கோடி எக்ஸ்ட்ரா வசூல் பண்ணி இருக்கிற ஒரு படம். நாட்டு 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 நாட்டுன்னு செம்ம ட்ரெண்டான ஒரு படம். அதாவது இங்க துரந்தருக்கு ஒரு சாங்ல எப்படி ட்ரெண்ட் ஆச்சோ அதே மாதிரி அப்போ நாட்டு நாட்டு மூலியமா உலக அளவுல ட்ரெண்ட் அடிச்ச RRR படம் தான் இந்த லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல இருக்கு. இந்த RRR படம் 1387 கோடி வசூல் பண்ணியிருக்கு. உலக அளவுல 900 கோடிக்கு மேல இந்தியாவில மட்டும் வசூல் பண்ணியிருக்கு. முக்கியமா நான் சொன்ன நாட்டு 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 அந்த பாட்டு ஆஸ்கர் அவார்ட்லாம் வாங்கி பயங்கரமா கிரேஸ் ஆச்சு. பட் அந்த பாட்டு ஆஸ்கர்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த படம் வசூல் பண்ணிருச்சு. பிகாஸ் ரொம்ப பெரிய ஸ்டார்ஸ் 2 பேர் அந்த படத்துல நடிச்சிருந்தாங்க. அந்த ஸ்டார் யாருங்கிறத நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது கூடவாடா தெரியாம நீ வீடியோ பண்ண வந்த அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் நீங்க ஏதாச்சும் கமெண்ட் பண்ணோம்ல, அதுக்காக தான், வேற எதுவும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பெரிய ஹீரோஸ் 2 பேரை வச்சு அது ஆல்மோஸ்ட் ராமாயணத்தை தழுவுன மாதிரி கதை அப்படிங்கிற மாதிரி நிறைய இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் பாகுபலியிலிருந்தே நம்ம ராஜமௌழி மேல வைக்கப்பட்டுட்டு தான் இருக்கு. அதற்கெல்லாம் மனுஷன் அசர்ற மாதிரியே கிடையாது. அங்க எப்படி அட்லி அசால்ட்டா போயிட்டு இருக்காரு, ராஜமௌழி அந்த மாதிரி என் இஷ்டத்துக்கு நான் படம் எடுப்பேன், பிரம்மாண்டமா தான் இருக்கும், பாக்குறேன் தான் பாருங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்காரு. இப்ப அடுத்து மகேஷ் பாபு வச்சு பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. அது எத்தனை கோடி நமக்கு தெரியாது, பொறுத்திருந்து பார்ப்போம். பட் இப்போதைக்கு RRR தான் 4th பிளேஸ்ல இருக்கு ஹையஸ்ட் கிராசிங் இந்தியன் பிலிம் வேர்ல்டு வைட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும்.